பிரைஸ் த லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். திரும்பவுமாய் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரிவைவல் வர்ஷிப் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் சந்தோஷமாக இருப்பீங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு இணைந்து கிறிஸ்து பிறப்பை நினைத்து ஆண்டவரை சந்தோஷமாக துதித்து பாடி ஆராதிப்போமா? போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம், துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம், நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். இயேசுவின் நாமமே நமது மேன்மையே, போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம், துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம், நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். இயேசுவின் நாமமே நமது மேன்மையே. விண்ணுலக ரோஜாவோ மண்ணில் வந்து பூத்ததோ, விண்தூத சேனையெல்லாம் வாழ்த்து பாட வந்ததோ, விண்மீன்கள் கூட்டத்தில் இவர் விடிவு கால வெள்ளியோ, ராஜாக்கள் கூட்டத்தில் இவர் ராஜாதி ராஜாவோ. இவரும் நம்மை மேய்க்கும் நல்ல மேய்ப்பர் என்பதாலோ, இவரையுமே மேய்ப்பர்களும் தேடியே வந்தார்கள். நம் இதயம் கூட என்று ஒரு மாட்டு தொழுவம் தானே, ஒரு மாட்டு தொழுவம் தானே, இதில் பிறந்திடவே ராஜா இயேசுவே வந்தாரே. போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம், துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம், நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். இயேசுவின் நாமமே நமது மேன்மையே. அவர் எப்படின்னா, நம்மை மீட்க வந்த, நமக்காக மண்ணில் வந்து பிறந்தவர், நம்மை மீட்க வந்த மீட்பர். ஆமென். நம்மளுடைய இயேசு வந்து நம்மை மீட்க வந்த இரட்சகர். அவரை வந்து அவர் பிறந்தப்ப விண் தூதர் சேனை எல்லாம் வாழ்த்தி பாடிச்சான். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரோட பிறப்பை நினைச்சு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து துதித்து பாடும்போது பரலோகமே சந்தோஷப்படும். ஆமென். அவர் வந்து நமக்காக வந்த விடியற்கால வெளிச்சம், அவர் வந்து விடிவு கால வெள்ளி. நம்ம வாழ்க்கையில ஒரு விடியலை கொண்டு வருவதற்காக வந்த தெய்வம். அதனாலதான் அவர் இந்த பூமியில வந்து பிறந்தார். நம்மளுடைய மேய்ப்பர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் ஒளியே மங்கிடாத மகிமையே, எந்த மனிதனையும் பெற ஹாசிக்கின்ற ஒளியே, இருளை போக்க வந்த விடிவு கால வெளிச்சமே, இன்னல்கள் போக்க எந்தன் உள்ளம் வந்த இயேசுவே, பாவங்கள் போக்கிடவே மண்ணில் பிறந்தாரே, பரலோகில் சேர்த்திடவே என்னில் பிறந்தாரே. இவர் மெய்யான தேவன், இவர் மெய்யான தேவன், நம்மை தேடி வந்த தெய்வம், நம்மை தேடி வந்த தெய்வம். உயிருள்ள நாளெல்லாம் அவரையே பாடுவோம், போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம், துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம், நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். இயேசுவின் நாமமே நமது மேன்மையே. அவர் உலகத்தின் ஒளியாய் வந்தவர். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகற்றுவதற்காக, இருள் நீக்குகிற வெளிச்சமாய் வந்த தெய்வம் அவர். வசனம் சொல்லுது, அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். நம்ம வாழ்க்கையில மங்கி எரிகிற திரியை எல்லாம் அவர் வெளிச்சமாய் மாற்ற வந்த, இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்த தெய்வம் அவர். ஆமென். இந்த நாள்ல அந்த ஒளியாய் வந்தவரை, மீட்க வந்தவரை, நமக்கு இரட்சகரா வந்தவரை பாடி ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. நன்றி, எங்களுக்காக வந்து பிறந்தவரே நன்றின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரஷகபரபா. ஆண்டவர் எப்படி வந்தாரு? நம்ம பாவத்தை போக்குறதுக்காக, நம்மளுடைய சாபத்தை நீக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு. அவரை பார்த்து இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல அவருடைய பிறப்பை நினைத்து ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க, எங்க சாபத்தை நீக்கிறதுக்காக வந்தீங்களே, எங்களை தேடி வந்த தெய்வமேனு ஒரு நாள் அவருடைய பிறப்பு, இன்னைக்கு அவர் நம்ம உள்ளத்துல பிறந்துட்டாரு. அவருடைய பிறப்பை நினைத்து
நினைக்கும் பொழுது நம்ம ஒரு நாள் நம்ம சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஆண்டவருடைய பிறப்பை நினைத்து? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எல்லாம் சொல்லுவோமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அவர் வந்ததே எதுக்காகனாங்க? உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்தாரு. அவர் பிறந்ததே அதுக்காக தான் இந்த பூமியில் வந்து பிறந்தார். அவர் வேற எதையுமே கேட்கல. உங்ககிட்டையும் சரி, இந்த உலகத்தில் இருக்க எந்த மனுஷங்கிட்டையும் அவர் கேட்குற ஒன்றே ஒன்று, நம்மளுடைய உள்ளத்தை தான் கேட்கிறார். நம்முடைய உள்ளத்தில் அவருக்கு ஒரு இடத்த தான் கேட்குறாரு. நம்ம உள்ளத்தில் பிறக்க ஆசைப்படுகிற தெய்வம் அவர். நம்மளுடைய கண்ணீரை துடைக்க, நம்மளுடைய இன்னல்கள், நம்மளுடைய பாடுகள், பிரச்சனைகளை நீக்க, நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பூமியில் வந்து பிறந்த தெய்வம். எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? எசப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிறப்பை நினைத்து நாங்கள் கொண்டாடி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இது எங்களுக்காக இந்த பூமியில் வந்து பிறந்தீங்களே, நன்றி. எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்கறதுக்காக இந்த பூமியில் வந்தீங்க ஆண்டவரே. எங்க உள்ளத்துல இன்னைக்கு பிறந்திருக்கீங்களே, நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அப்பா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னன்னா, கிறிஸ்து பிறந்திருக்கிறது தான். இந்த நாள்ல கிறிஸ்து பிறந்திருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு நற்செய்தி, மிகுந்த நற்செய்தி. அது எல்லா ஜனத்துக்கும், நம்ம உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க எல்லா ஜனத்துக்கும் உரிய நற்செய்தி எதுனா, கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறது தான். அவர் அன்னைக்கு பெத்லஹேம்ல பிறந்தாரு, இன்னைக்கு நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க உள்ளத்துல பிறக்க வாஞ்சியா இருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனாம், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கின்றார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கின்றார். பெத்தலை
போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அவர் சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த ஆண்ட சர்வ வல்லவர் நமக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷனாக இந்த பூமியில வந்து பிறந்தார். அவர் மனுஷனா வந்து பிறந்தது தாழ்மையை காட்டுதுங்க. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னா, சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் நமக்காக வந்து பிறந்தார். அவர் எங்க இருந்தவர்னா, சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவனுடைய குமாரன் அவர், தேவனுடைய மைந்தன் அவர். அதையெல்லாம் விட்டுட்டு நமக்காக பெத்லஹேம்ல மாட்டு தொழுவத்தில் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் தான் அவர் வந்து பிறந்தார். அவர் தேவனுடைய மைந்தனா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொன்ன காரியத்தை முடிக்கிறதுக்காக அவர் அந்த பூமியில வந்ததே நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நமக்குரிய நம்மளுடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து எல்லாவற்றையும் முடித்து அவர் பரலோகத்துக்கு போயிருக்காரு. நமக்காக பரிசுத்த ஆவியானவரை நம்ம கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அவர் சொன்ன காரியத்தை முடிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா. அவர் எல்லாமே அவர் கீழே தான் இருக்குது. எல்லாவற்றையும் படைத்தவர் மனிதருடைய கைகளால் தான் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார். யாருக்காகனா, உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்கள் பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களோட சாபங்களுக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு. முடிச்சு முற்றும் ஜெயம் கொண்டவரா அவர் வந்து சிங்காசனத்தில் போய் வீற்றிருக்கிறார். அவர் இந்த நாளில், ஆண்டவரே எங்களுக்காக உன்னதத்திலிருந்து சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு எல்லாவற்றையும் முடித்து திரும்ப அவர் பரலோகத்திற்கு போயிருக்காரு. அதான் வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். அவருடைய ஒரே பேரான குமாரன் அவர் அந்த உலகத்துக்கு கொடுத்தது உங்க மேலே என் மேலே வச்ச அன்புனால தாங்க. அதான் இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே நம்ம பாடும்போது அந்த அன்பை நம்ம உணர்ந்து பாடணும். அந்த அன்பு எவ்வளவு பெரிய அளவிட முடியாத அன்பு. அந்த அன்பினால தான் அவருடைய ஒரே குமாரனையே கொடுத்தாரு. அவர் நமக்காக வந்து பிறந்தார். ஹல்லேலூயா, நன்றி சொல்லுவோமா. எசப்பா, நீங்கள் எங்களுக்காக நான் வந்து பிறந்ததுக்காக, இந்த பூமியில் வந்து எல்லாத்துக்காக, உலக மக்களுக்காக பிறந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் இயேசுவே எங்கள் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லுங்கள், என் உள்ளத்தில் வந்து பிறங்கன்னு சொல்லுங்கள். அவர் உங்கள் உள்ளத்தில் பிறக்க தாங்க வாஞ்சியாக இருக்கிறாரு. அவர் எப்போவோ 2000 வருடத்துக்கு முன்பாகவே இந்த பூமியில் பிறந்துட்டார். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் உள்ளத்துலையும், ஒருத்தர் குடும்பத்திலையும், ஒருத்தர் இல்லங்கள்லையும் பிறக்க தான் அவர் விரும்புகிறாருங்க. அவரை வாங்கன்னு வெல்கம் பண்ணுவோமா, அவரை மனதார ஏற்றுக்கொள்வோமா. இயேசுவே எங்கள் உள்ளத்தில் வந்து பிறங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் யார் யார் உள்ளங்களில் பிறக்கலையோ இந்த நாளில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசு எல்லாருடைய உள்ளங்களையும் பிறக்கட்டும், எல்லாருடைய இல்லங்களையும் பிறக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிறக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒளியாக, வெளிச்சமாக அவர் வரட்டும். ஆமென். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உள்ளத்துல தங்கிருங்க ஆண்டவரேன்னு. உந்தன் வீடாய் கொள்ளும்
வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கிருங்கப்பா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. ஓ ஷபலபரபரபா, இயேசப்பா எங்கள் உள்ளத்தில் வந்து தங்கிருங்க ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் பிறந்தவர் எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் தங்கி இருங்கன்னு சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, எங்கள் உள்ளத்தில் தங்கி இருங்கப்பா. நம்மளுடைய சரீரம் தான் அவருடைய தேவனுடைய ஆலயம்னு வசனம் சொல்லுது. அவர் தங்குகிற வீடே நம்ம சரீரம் தான். அவர் நம்முடைய சரீரத்தில் தான் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் எங்கேயோ பெத்லஹேமில் பிறந்து அங்கே இருக்கலைங்க, இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் வந்துட்டாரு. உங்கள் உள்ளத்தில் எப்பொழுதுமே தங்கி இருக்க விரும்புகிறாரு. உங்கள் சரீரம் தான் அவருடைய வீடு. அவருடைய வீடாகி நமக்குள்ளே வாசம் பண்ண, நமக்குள்ளே இருக்க, நமக்குள்ளே வாழ தான் அவர் விரும்புகிறாரு. இன்னைக்கு சொல்லுவோமா, ஏசப்பா எங்கள் சரீரம் தான் உங்களுடைய வீடு, எங்கள் சரீரம் தான் உங்கள் ஆலயம், எங்கள் உள்ளத்தில் தங்கி இருங்க ஆண்டவரே, நீங்கள் தங்கி இருங்க, வேறு எதுக்கும் எங்கள் உள்ளத்தில் இடம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் வந்து தங்கிருங்க ஏசப்பா, எங்கள் உள்ளத்தில் தங்கிருங்க. எங்களுடைய உள்ளத்தை குழந்தை உள்ளம் போல மாற்றுங்கப்பா.
வசனம் சொல்லுது, ஒருவன் குழந்தையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு. இந்த நாட்களில் குழந்தைய போல மாறிடுங்க. குழந்தை உள்ள அவர் தரட்டும். அந்த குழந்தைங்க எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறாங்களோ, அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே அதை நம்பும், அப்படியே கேட்டுக்கும், அப்படியே அதை செய்யும். அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வந்து தங்கிட்டா அவர் தான் நம்மளுடைய அப்பா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம அப்படியே கேட்கணும், அப்படியே நம்பணும், அதை அப்படியே விசுவாசிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யணும். அப்படி நம்ம இருக்கிறோமா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. அது அந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட எங்கள் உள்ளத்தை ஒரு குழந்தை உள்ளமா மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை அப்படியே கேட்க, நீங்கள் சொல்கிறத அப்படியே நம்ப, அப்படியே எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. குழந்தை உள்ளமாக மாற்றுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் வளர விட உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் வாழ விடும்போது ஒரு நாளும் அவர் உங்களுக்குள்ளே வளரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் ஒரு நாளும் அழிக்கப்பட்டுக்கிட்டே வருங்க. மாம்ச கிரியைகள் தலை தூக்கவே தூக்காது. கிறிஸ்து பெருகணும், உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பெருகணும். நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே நீங்கள் பெருகுங்க, எனக்குள்ள நீங்கள் பெருகுங்கப்பா, நான் சிறுகட்டும், நீங்கள் பெருகட்டும், நீங்கள் உயர்த்தப்படுங்க, நீங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுங்க, நீங்கள் வெளிப்படுங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெருக பெருக, அவர் உங்கள் குடும்பத்தில் பெருக பெருக, அவர் உங்கள் மினிஸ்ட்ரியில் கிறிஸ்து அவர் பெருக பெருக, அவர் உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாவற்றிலையும் அவர் பெருகும் பொழுது எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் மாம்சங்கள் எல்லாம் எதுவும் தலை தூக்காது. எல்லா மாம்சத்தின் கிரியைகளும் அழிக்கப்படும். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் தான் ஸ்ட்ரென்தன் ஆவான். உங்கள் இன்னர் மேன் ஸ்ட்ரென்தன் ஆக எல்லாவற்றிலையும் உங்களுக்கு உயர்வு தாங்க. ஆவிக்குரிய கனிகள் ஒரு நாள் அதிகமாக பெருகும். அந்த கிறிஸ்துவை ஏன் நமக்குள்ளே நம்ம தங்கி இருக்க சொல்கிறோம்? ஏன் அவர் வளரட்டும், அவர் வாழட்டும், நீங்கள் வாழுங்கன்னு ஏன் நம்ம வாயால் சொல்கிறோன்னா, அவர் வாழும்போது, அவர் வளரும்போது எல்லா மாம்சமும் நம்ம வாழ்க்கையில் அடங்கி, எல்லா சத்துருவின் போராட்டமும் அடங்கி, எல்லாம் ஒரு ஜெயம் உண்டாகும், ஒரு உயர்வு உண்டாகும், ஒரு மேன்மை உண்டாகும், ஒரு வெளிச்சம் உண்டாகும். அவர் பெருகணுங்க. அதான் இந்த நாட்களில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆவியின் கனிகள் பெருகட்டும்னு சொல்லுங்கள். மாம்சம் கீழே போக போக, மாம்சத்தின் கிரியைகள் ஒடுங்க கிறிஸ்து நமக்குள்ளே வளர ஆவியின் கனிகள் பெருகும். ஆவியின் கனிகளை நம்ம வளருவோம். எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இனி நான் அல்ல ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்குள்ளே வாழ்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. பவுல் சொல்கிறாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருன்னு. உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் கிறிஸ்து தான் பிழைத்திருக்கிறார், நம்ம இல்லை. அவர் தான் நமக்குள்ளே வாழ்கிறாரு, நம்ம வாழலை. அதனால தான் வசனம் சொல்லுது, அவராலே உலகம் நமக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறதுன்னு. எல்லா மாம்ச கிரியைகளும் அவரால் நமக்கு எப்போ சிலுவையில் அறையப்படும்னா, அவர் நமக்குள்ளே வாழும்போது தான், அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கும்போது தான், கிறிஸ்து நமக்குள்ளே வளரும் போது, அவரை வாழ விடும்போது தான் எல்லா மாம்ச கிரியைகளும் சிலுவையில் அறையப்படும். நம்மளும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருப்போம், உலகமும் நமக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கும். ஓ ஷாலா தபர்யா கரபரவா. இன்னைக்கு எல்லாம் குடும்பமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், ஆண்டவரை துதிங்க, நல்லா எல்லாம் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் உள்ளத்தில் வந்து தங்கிருங்க. அந்த கான்சியஸ் மட்டும் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கட்டும். உங்கள் குடும்பங்களில் பிள்ளைங்கள் எல்லாரும் உள்ளத்துலேயும் அவர் தங்கி இருக்கட்டும், கிறிஸ்து தங்கி இருக்கட்டும், அவர் வாழட்டும், அவர் வளரட்டும். எல்லாம் அர்ப்பணிப்போமா? எல்லாம் அர்ப்பணித்து இந்த வேளையில் ஆண்டவரே நீங்கள் வாழுங்க, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழுங்க, நீங்கள் எங்கள் உள்ளத்தில் தங்கி இருங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை மேன்மையாய் வளர வைப்பார், வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பா, எல்லாவற்றையும் எங்கள் இந்த ஆராதனையில் கலந்துருக்கிற எல்லா குடும்பங்களையும் உங்கள் கரங்களில் கொடுக்குறோம்ப்பா. இந்த நாட்களில், உங்கள் பிறப்பின் நாட்களில் அப்பா, உங்களுடைய பிறப்பை குறித்து, நீங்கள் எங்களுடைய உள்ளத்தில் தங்குவதை குறித்து அப்பா நாங்கள் அதிகமாக வாஞ்சித்து இந்த நாட்களில் கேட்டிருக்காங்கப்பா. ஒரு இல்லை வீட்லேயும் இன்னும் யாரெல்லாம் உங்களை உள்ளத்தில் இயேசுவே வாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் நீங்கள் தங்கி இருங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீங்கள் தங்கி இருந்து நீங்கள் மகிமைப்படுங்க, உயர்த்தப்படுங்க. இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ரிவைவல் வொர்ஷிப் மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அநேக சாட்சிகளை கேட்க முடிகிறது. அநேகர் என்னை தொடர்பு கொண்டும் செய்திகளை அனுப்பி கொண்டும் இருக்கிறீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிப்போம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம்.
அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அற்புதங்கள் நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கணும்னா நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழும் பொழுது நமக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுகிறது. இங்க பாருங்க, நம்ம மூலமாக அற்புதங்கள் நடைபெறும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளே ஒரு அற்புதமா இருப்போம். சங்கீதம் 139:14 சொல்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இப்ப நம்மளே ஒரு அதிசயமா இருக்கிறோம். அது சாதாரண அதிசயமா இல்லைங்க. நம்ம பிரமிக்கிற மாதிரி ஒரு அதிசயமா நம்மளை ஆண்டவர் படைச்சிருக்கிறாருங்க. நம்ம பிறந்ததே ஒரு அதிசயம், நம்ம வளர்ந்ததே ஒரு அதிசயம். அது சாதாரண அதிசயம் இல்லை. மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கிற மாதிரி ஒரு அதிசயமா ஆண்டவருடைய பிள்ளைகளை படைச்சிருக்கிறார் பாருங்க, உருவாக்கி இருக்கிறாரு, பெற்று எடுத்திருக்கிறாரு பாருங்க. இது சாதாரண பிறப்பு இல்லை. இங்க பாருங்க, ஒரு சின்ன சின்ன அதிசயங்களை பார்க்கலாம், சின்ன சின்ன அற்புதங்களை பார்க்கலாம். இந்த உலகத்துல 7 அதிசயங்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த 7 அதிசயங்கள்லாம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எல்லாரும் அதிசயப்படுவாங்க. ரொம்ப அழகா அந்த 7 அதிசயத்தோட அழகை ரசிப்பாங்க. இங்க பாருங்க, அதை காட்டிலும் இந்த அதிசயங்கள்லயே நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம், நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும். இந்த உலகத்துல எல்லாரும் நம்மளை பார்க்கும்போது, தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கை இருக்கணும், பிரமிக்கிற அதிசயமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து சாதாரண ஆச்சரியப்படக்கூடாது, எல்லாம் பிரமிச்சு நிக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல சொல்றேன், இந்த வரப்போறல 2025ல உங்க வாழ்க்கை எல்லாருடைய பார்வைக்கு முன்னாடி பிரமிக்கிற மாதிரி இருக்கும். சாதாரண அதிசயமா இருக்காது பாருங்க. எல்லாரும் பிரமித்து அதிசயப்படுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள், பிரமிச்சிருவாங்க. அப்பா, எப்படிப்பா இவன் லைஃப்ல இது நடந்துச்சு, எப்படி லைஃப் இப்படி கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்குமா, எப்படி இது நடந்ததுன்னு பிரமிக்கிற மாதிரி அற்புதங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு அதிசயமே ஒரு அதிசயத்துக்காக காத்து நிற்குமா? ஒரு அற்புதமே இன்னொரு அற்புதத்துக்காக ஏங்கி நிற்குமா? இல்லை. பார்த்தீங்களா, நம்மளே அற்புதம், நம்மளே அதிசயம். புரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அவர் அற்புதங்களை செய்கிறவர். இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏதாவது ஒரு நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, போவாரு. அந்த மாதிரி சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பிரமிக்கிற மாதிரி அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த பூமியில நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 3:5 அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஓடுறதே அற்புதங்கள் தான், நமக்குள்ள இருக்கிறதே அதிசயங்கள் தான். ஏன்னா நமக்குள்ள ஆவியை அளித்து, நமக்குள்ள பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போறது உங்களுக்கு நல்லதுப்பா, நான் போனாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவாருன்னாரு. அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார்னு சொன்னாரு. இங்க பாருங்க, என்ன ஒன்று நடந்ததுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில மரித்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு அங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மத்தியில இறங்கி வந்து அவர்கள் மேல தங்கி அவர்களுக்குள்ள வாசம் செய்யும் போது பாருங்க, அவங்க வாழ்க்கை எப்படி திரும்ப இருந்துச்சு. இந்த உலகத்துல எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாரும் பார்த்து அதிசயப்படுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை இருந்துச்சு பாருங்க. அவர் மேல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார், அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே ஒரு அற்புதமாய் இருந்தார். இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவரை அதிசயமாய் பார்த்தார்கள், அவரை பிரமிப்பாய் பார்த்தார்கள்.
எப்படி ஒரு மனுஷனால இது முடியும்? ஒரு சாதாரண ஒரு மனுஷனால ஒரு மனுஷனுடைய கண்களை திறக்க முடியுமா? மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியுமான்னு ஒரு பெரும் கூட்டம் அவர் பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு பாருங்க. அவர் போற இடங்கள் எல்லாம் அற்புதம். ஏன்னா அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர். அவருக்குள்ள வாசம் செய்து கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மிராக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்றவருங்க. அவருக்குள்ள இருந்து ஜீசஸ்குள்ள இருந்த ஹோலி ஸ்பிரிட் யார் தெரியுமா? அவர் தினந்தோறும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதங்களை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரை தனக்குள்ள வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடம் கொடுத்திருந்தார். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு முழுவதும் தன்னை அர்ப்பணித்திருந்தார். அப்படி இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸை அவர் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருந்தாருங்க. அவர் ஃபுல் கண்ட்ரோலில் ஜீசஸ் இருந்தனால அந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணாருன்னா இயேசுக்குள்ளிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் எல்லாவற்றையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் பாருங்க. அங்கே நடந்ததெல்லாம் அற்புதம். இயேசு கிறிஸ்து பார்த்தா அற்புதம், இயேசு கிறிஸ்து தொட்டா அற்புதம், இயேசு கிறிஸ்து நடந்தா அற்புதம், இயேசு கிறிஸ்து தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அற்புதம், இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேலே இருந்தாலும் அற்புதம், மலையின் கீழே இறங்கி வந்தாலும் அற்புதம், அவர் கடல் படகுல போனாலும் அற்புதம், படகுலிருந்து இறங்கி வந்தாலும் அற்புதம், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அற்புதம், தண்ணி குடிக்க போனாலும் அற்புதம். இந்த மாதிரி அவர் என்ன பண்ணாலும் எங்க போனாலும் அற்புதம் அற்புதம் அற்புதம். ஹல்லேலூயா. இப்படிதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருந்தார். காலையில் ஏஞ்சி 3 வேளை நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா? காலையில் ஒரு டீ காஃபி குடிப்போம், அப்புறம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன திரும்ப இருந்துச்சு அவர் லைஃப்? காலையில் எழுந்தால் அற்புதம், திரும்ப வந்து மத்தியானத்தில் ஒரு அற்புதம், அதுக்குள்ள பல அற்புதம், ஈவினிங்குள்ள அதுக்குள்ள பல அற்புதம், நைட்டு தூங்குறதுக்குள்ள பல அற்புதம், தலை சாய்க்க நேரம் இல்லாத அளவுக்கு ஜன கூட்டங்களில் அவர் அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருந்தார். அதற்கு மிக முக்கிய காரணம் அவருக்குள்ளிருந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து மிராக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிரமிக்கிற மாதிரி, இந்த உலகம் பிரமிக்கிற மாதிரி அற்புதங்களை அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். எப்படியெல்லாம் அற்புதம் செய்யணும், எந்தெந்த மாதிரிலாம் அற்புதம் செய்யணுன்றத ஹோலி ஸ்பிரிட் அவருக்குள்ள இருந்து அழகாக அவரை கைட் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அதனால தான் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து எப்படி திரும்ப இருந்தார்? அவர் பிரமிக்கத்தக்க அவர் அதிசயமாக இருந்தார், அவர் ஒரு அற்புதமாக இருந்தார். அவர்களை பார்ப்பவர்கள் எல்லாம் பிரமித்தார்கள். அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் போகும்போது, நான் போவது உங்களுக்கு நல்லதுப்பா, நான் போவேனே ஆகில் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் உங்கள்கிட்ட வருவார் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று சொன்னார், நான் செய்வதை காட்டிலும் நீங்கள் அதிகம் செய்வீர்கள் சொன்னார். இதுதான் தகப்பன் உள்ளம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்புறம் என்ன பண்ணார் பாருங்க, அந்த ஹோலி ஸ்பிரிட் இந்த டிசைபிள்ஸ் கிட்ட வரும்போது, சீஷர்கள் மத்தியில் வரும்போது, இவங்க அடுத்தது இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது இவர்களும் இயேசுவை போல வாழ்ந்தார்கள், இயேசுவை போல அற்புத அடையாளங்களை செய்தார்கள். இவர்களும் அந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இருந்தபடியா இவர்களுக்குள்ள இருந்து பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் வெளிப்பட்டது. பேதுருவோட நிழல் பட்டு அற்புதங்கள், அவன் கச்சைகளை போட்டால் அற்புதங்கள். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதங்களை செய்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரி சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் அவர்கள் அதிகமான அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தவனை உயிரோடு எழுப்பினானோ அது போலவே அப்போஸ்தலர்களும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். குருடர்களை பார்க்க செய்தார்கள், முடவர்களை நடக்க செய்தார்கள், எல்லா அற்புதங்களையும் செய்தார்கள். இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்ன்றதுக்கு ஒரு சைன் சொல்லட்டுமா? அற்புதங்களும் அடையாளங்களும். அற்புதமே என் வாழ்க்கையில இல்ல பிரதர் அப்படின்றீங்களா? உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் பாருங்கள். பிரதர், அற்புதத்தை பார்க்க முடியல, அதிசயங்களை பார்க்க முடியலன்னு சொல்லாதீங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்களே ஒரு அற்புதம், நீங்களே ஒரு அதிசயம். அற்புதமே வந்து நின்று என் வாழ்க்கையில் அற்புதமே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு அதிசயமே வந்து நின்று என் வாழ்க்கையில் அதிசயமே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படி தான் நம்ம சொல்கிறது இருக்குது. என் வாழ்க்கையில் அற்புதங்கள் எங்கே, என் வாழ்க்கையில் அதிசயங்கள் எங்கே, என்
வாழ்க்கையில கர்த்தர் எங்கே, என் வாழ்க்கையில நன்மைகள் எங்கேன்னு சொல்றீங்களா? பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்களே அற்புதம், நீங்க தான் அதிசயம், நீங்க பிரமிக்கத்தக்கப்பட்ட அற்புதமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டுட்டீங்க. இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான். கலாத்தியர் 3:5 சொல்லுது பாருங்களா, உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து, உங்களுக்குள் ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிற, இங்க பாருங்க, உங்களுக்குள்ள அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நடக்கிற அற்புதம் உங்களுக்குள்ள நடக்கிறது தான். உங்க மனம் புதிதாக வேண்டும், நீங்கள் ஒரு புதிய மனிதனாக வேண்டும், பழையவைகள் எல்லாம் ஒழிய வேண்டும், எல்லாம் புதிதாய் மாற வேண்டும். இங்க பாருங்க, உங்களுக்குள்ளவே அற்புதம் நடக்கும். உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில நடக்கும், உங்க ஊழியத்துல நடக்கும், உங்க சிந்தனையில நடக்கும், உங்களுடைய இருதயத்துல நடக்கும். ஒரு விடுதலை உண்டாகும். இங்க பாருங்க, அது மாத்திரமில்ல, உங்களுக்குள்ள அற்புதங்கள் ப்ரொடியூஸ் ஆகிறது மாத்திரம் இல்லை. இங்க பாருங்க, உங்களுக்குள்ள அற்புதங்கள் ப்ரொடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகணும். பாருங்க, ஹல்லேலூயா. வெறும் ப்ரொடக்ஷன்லயே நின்றுட்டா வேலைக்கு ஆகாது. இங்க பாருங்க, ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்றோம், நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணி பேக் பண்ணி சீல் அடிச்சு வச்சுக்கிட்டா அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? பாருங்க, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். நல்ல தாளந்தை வாங்குறோம், நல்ல கிருபை வரங்களை வாங்குறோம், நல்ல ரெவலேஷனை வாங்குறோம். எல்லாம் நோட்டு போட்டு எழுதி மூடி ஓரமா வைக்கிறதுக்கு இல்லை. பாருங்க, அது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு இல்லை. பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா உங்களுக்குள்ள ஆண்டவர் செய்த எல்லா ப்ரொடக்ஷன்ஸும் எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாமே ரிலீஸ் ஆகணும். பாருங்க, எல்லாம் ரிலீஸ் ஆகணும். ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி அதை மார்க்கெட்டிங் கொண்டு வரலன்னு என்ன ஆகும்? அது வேஸ்ட் தான். அதுக்கு செய்யப்பட்ட எல்லா நேரங்களும், அதற்காக செய்யப்பட்ட எல்லா பணங்களும், நேரங்களும், அதற்காக செய்யப்பட்ட எல்லா முயற்சிகளும் எல்லாமே வேஸ்ட் தான். பாருங்க, கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும், வெளியே மார்க்கெட் கொண்டு வரணும். அப்பதான் அது சேல்ஸ் ஆகும், அப்பதான் அது ஜனங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும், அப்பதான் அது உருவாக்குன நோக்கம் நிறைவேறும். பாருங்க, அந்த மாதிரி தான். பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? சில பேர் ப்ரொடக்ஷனே பண்றதில்லை. அவங்களுக்குள்ள ஆண்டவரோட நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, தன்னை தயார்படுத்திக்காம, தனக்குள்ள ஆண்டவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்காம சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவியில நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணி தினந்தோறும் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதை என்னமோ நோட்டு போட்டு எழுதி மூடி வைக்கிற அந்த வாழ்க்கையில இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிறத ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறத ரிலீஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வசனம் படிக்கும் போது ஏதோ ஒன்று பண்ணிச்சுங்க, என்ன உள்ளுக்குள்ள இருந்து எது பண்ணிச்சு. அதாவது எனக்குள்ள ஏதோ மிரக்கல்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, எனக்குள்ள ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் எனக்குள்ள நடந்துகிட்டே இருக்குதுன்ற ஃபீலிங்ஸ் எனக்கு வந்தது. ஆவியார் என்னோட பேச ஆரம்பிச்சார். பாருங்க, இங்க பாருங்க, வெறும் ப்ரொடக்ஷனோட நிப்பாட்டக்கூடாது, ரிலீஸ் பண்ணணும். இயேசு கிறிஸ்து அதை தான் பண்ணாரு. அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியார் என்ன பண்ணாருன்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் நம்மளுடைய படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும். பாருங்க, உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எது செஞ்சாலும் அது அதிசயங்க. அதே மாதிரிதான் நமக்குள்ள வாசம் செய்கிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு எதை செய்தாலும் அது அதிசயமா இருக்கும். ஐயோ, இந்த பிரதர் எதை செஞ்சாலும் அதிசயமா இருக்குங்க, இந்த சிஸ்டர் எதை செஞ்சாலும் அற்புதமா இருக்குங்க, அவங்க கிரியைகள்லாம் அதிசயமும் அற்புதமா இருக்குங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்து சொல்ற மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதிசயமானவர்கள், நீங்கள் அற்புதமானவர்கள். தேவனுடைய கிரியைகள் உங்களிடத்துல வெளிப்பட போது நீங்க செய்யற எல்லா கிரியைகளும் எல்லாரும் பார்க்க போறாங்க. இந்த 2025 நீங்க செய்ய போற ஊழியம் பிரமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நீங்க செய்ய போற பிரசங்கம் பிரமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்துல பிரமிக்கிற மாதிரி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போறாரு. இந்த வருஷத்துல யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை விட்டு கொடுக்க போறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோலுக்குள்ள யாரெல்லாம் வந்துட போறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிறதுக்கு யாரு விட்டு கொடுக்க போறீங்களோ, என்ன பண்ண போறாரு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த
2025 பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்களை ஒரு கம்பெனி மாதிரி வச்சு உங்களுக்குள்ள பல மிரக்கல்ஸை, அற்புதங்களை, அதிசயங்களை ப்ரொடக்ஷன் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள பல ஒர்க் நடக்க போகுது, உங்க ஊழியத்தில் நடக்க போகுது, உங்க மூலமா நடக்க போகுது, உங்க பிரசங்கத்தின் மூலமா நடக்க போகுது, உங்க ஜெபத்தின் மூலமா நடக்க போகுது. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போறாரு. உங்களை கொண்டு இதுவரைக்கும் வெளிப்படாத விதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட போறாரு. பல ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களை கொண்டு யாருக்கெல்லாம் கண்ணு தெரியாம இருக்கோ அவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்க போறாரு. முடவர்களை நடக்க வைக்க போறாரு. மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வைக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஆவியானவரின் கிரியைகள் நடக்கும். பாருங்க, அந்த அளவுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறாரு. இப்போ ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் உங்களுக்குள்ள நடக்குது. ஹல்லேலூயா. ரிலீஸ் பண்ண போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீங்க ஆவியில நிரம்பி 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 சேர்த்து வச்சது எல்லாத்தையும் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறீங்க. உங்களை கொண்டு அற்புதங்கள் சாதாரணமா நடக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க நிழல் பட்டு அற்புதங்கள் நடக்கும், உங்க ட்ரெஸ் பட்டு அற்புதங்கள் நடக்கும். ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இருந்தாங்களோ அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. நம்மளை, நம்ம முழுவதும், நம்ம வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்ம ஊழியத்தை, நம்ம சிந்தனையை, நம்ம இருதயத்தை அவருக்காக ஒப்பு கொடுத்துடணும். அவர்கிட்ட கொடுத்துடணும். அவர்கிட்ட, அவர் சமூகத்தில் நம்மளை ஊற்றிடணும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஃபுல் பர்மிஷன் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்துட்டா பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க பார்ப்பீங்க, ஒரு மனுஷனை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவனை எல்லாரும் இப்படி பார்க்க மாட்டாங்க, இப்படி பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. சாதாரணமா பார்க்க மாட்டாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க, அதிசயமா பார்ப்பாங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் பார்க்காத ஒண்ணு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ் அப்படின்னீங்களா? அப்படிதான் உங்க வாழ்க்கை இந்த 2025 இருக்க போகுது. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்குறவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க, உங்களை அதிசயமா பார்ப்பாங்க, பிரமிப்படைவார்கள். உங்களை இது வரைக்கும் நீங்க பண்ண பிரசங்கத்தை விட இனிமேல் உங்க பண்ண போற பிரசங்கத்தை பார்த்து பிரமிப்படைவார்கள். நீ உங்களால் ஆண்டவர் செய்ய போற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு பிரமிப்படைவார்கள். உங்க பின்னாடி ஜன கூட்டம் வரும். இயேசுவின் பின்னாடி எப்படி பிரமிப்படைந்து ஆட்கள் அவரை ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ அதே மாதிரி உங்களை கொண்டு உங்களை பின்னாடி வருவாங்க. ஜனம் கூட்டம் வரும். சபைகள் நிரம்பி வழிய போகிறது. ஹல்லேலூயா. சபைகள் நிரம்பி வழிய போகிறது. சபைகளில் நடக்கிற அற்புதங்கள்ல, சுவிசேஷ கூட்டங்கள் நடக்க போற அற்புதங்களால ஜன கூட்டம் நிரம்பி வழிய போகிறது. அநேக ஜனங்கள் இயேசுவினடை வரப்போகிறார்கள். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்கள யூஸ் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. முழுசா விட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க, நீங்க பிரமிக்கிற மாதிரிங்க. ஹல்லேலூயா. இதை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இங்க பிரமிக்கிற மாதிரியான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதாங்க, இதை தடுக்கணும்னா நம்ம மாத்திரம் தான், வேற யாராலையும் தடுக்க முடியாது. ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்துருவோம், ஆவியானவருக்குள்ள வந்துருவோம். அவர் நமக்குள்ள, நாம அவருக்குள்ள இருந்துட்டா போதுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை எப்படி முழு கண்ட்ரோல் பண்ணி அவர் அப்படியே ஆட்டி படைச்சி அவர் ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே மாதிரி நம்மளை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சு நம்மளை அப்படியே ஃபுல் ஆளுகைக்குள்ள உட்படுத்தி பிதாவின் சித்தத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இதுதாங்க நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளே ஒரு அதிசயம், நம்மளே ஒரு ஆச்சரியம், நம்மளே ஒரு அற்புதம், நம்மளே ஒரு பிரமிக்கிற மாதிரியான ஒரு காரியம். ஆனா இன்னைக்கு அவல நிலை என்ன தெரியுமா? நம்ம உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துராதா, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா பிரதர், எனக்கு ஏதாவது நடந்துராதா, ஆண்டவர் ஏதாவது என் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா என்ற அவல நிலையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, என் அக்கௌண்ட்ல ஒரு 5000 வந்துடாதா, எனக்கு ஒரு 10,000 வந்துடாதா, எனக்கு ஒரு 1,00,000 வந்துடாதா, என் கடன் பாரம் சுமை தீர்ந்துராதா, என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துராதான்னு சொல்லிட்டு
இதை புலம்பி கொண்டு இருக்கிறோம் பாருங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்களே ஒரு ஆசீர்வாதம், நீங்களே ஒரு செழிப்பு, நீங்களே ஒரு பிரமிப்பு, நீங்களே ஒரு அதிசயம், நீங்களே ஒரு புதையல். ஹல்லேலூயா. நீங்களே ஒரு பொக்கிஷம், ஒரு பொக்கிஷம், ஒரு பொக்கிஷம். ஒரு 100 ரூபாய்க்காக அழுது கொண்டிருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம நிலைமை இருக்குது. ஒரு 1000 கோடி ரூபாய் ஒரு 10 ரூபாய்க்காக ஏங்கி அழுது கொண்டிருந்தாலும் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்குது. ஒரு 1000 ஏக்கர் நிலம், ஒரே ஒரு சென்ட் நிலத்துக்காக ஏங்கி அழுது கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குதுங்க. இது வேணாம். இங்க பாருங்க, இப்படி இருக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம அல்ல. இங்க பாருங்க, நம்ம எப்படி இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள கிரியை செய்ய விட்டுடுவோம். அவ்வளவுதாங்க. அவர் பார்த்துக்குவாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவர் ஃபேஸ் பண்ணிக்குவார். ஒன்னே ஒன்று, அவருக்கு நம் இருதயத்தை முழு தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று பாருங்க. இதுதான் பிரதான கட்டளை. இங்க பாருங்க, அவருக்கு முழு மனதை நம்ம கொடுத்துடணும், முழுசா நம்மளுக்கு கொடுத்துடணும். அளவுதான். இந்த ஏரியா, ஐயோ இந்த இடம் மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஆண்டவரே, இந்த இடத்த மட்டும் நான் விட முடியாது, இந்த நபரை மட்டும் என் வாழ்க்கையில விட முடியாது, இந்த பாவத்தை மட்டும் என் வாழ்க்கையில விட முடியாது, இந்த சுபாவத்தை மட்டும் என் வாழ்க்கையில விட முடியாது, மற்றெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை முழுசா எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் உங்களை ஃபுல்லா எதிர்பார்க்கிறாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு சொந்தமான ஒன்றை இன்னொருத்தவங்கள்ட்ட விட்டு கொடுத்துருவீங்களா? விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது உங்க பொருளா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், அது உங்களுது அப்படின்னும் போது யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க பாருங்க. உங்களுக்கு சொந்தமானதை அது யாருக்கும் விட்டு தர மாட்டீங்க. அந்த மாதிரிதான் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் நாம், ஆண்டவருடைய மனவாட்டிகள் நாம். நம்ம ஆண்டவர் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு, எதுக்காகவும் யார்ட்டையும் கொடுத்துட மாட்டாரு. இங்க பாருங்க, அவருக்கு நீங்கள் வேண்டும், அவருக்கு நாம் வேண்டும், முழுவதுமாக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், அவருக்காக வேண்டும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நாமளே பிரமிப்பானவர்கள். இந்த வருஷம் சொல்றேன், திரும்ப சொல்றேன், பிரமிப்பான காரியங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் காணும், உங்கள் கண்கள் பிரமிப்பான காரியங்களை பார்க்குங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் காணாதவைகளை நீங்க பார்க்க போறீங்க, இதுவரைக்கும் பார்க்காதவைகளை நீங்க பார்க்க போறீங்க, இதுவரைக்கும் கேட்காத நல்ல காரியங்களை நீங்க கேட்க போறீங்க. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். உங்களுக்குள் ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அற்புதம் நடக்குங்க. ரெண்டாவது, உங்களை கொண்டு வெளியே அற்புதம் நடக்கும். முதல்ல உங்களுக்குள்ள நடக்க வேண்டியது அது 100% அழகா நடந்துச்சுன்னா போதுங்க. அப்புறம் உங்களுக்குள்ள இருந்து வெளியே நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க பார்த்தா அற்புதம், நீங்க சிரிச்சா அற்புதம், நீங்க தொட்டா அற்புதம், உங்க உங்களுடைய ட்ரெஸ் பட்டா அற்புதம், உங்க நிழல் பட்டா அற்புதம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் பாருங்க. இங்க பாருங்க, இதே மாதிரிதான் ஒருத்தர் இருந்தார். கிதியோனை பார்க்குறோம். கிதியோன்ட்ட ஆண்டவர் வரும்போது பாருங்க, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, கிதியோனை பார்த்து கிதியோன் பயந்து கொண்டு அவர் ஆலையில் அந்த கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை. யாரு? கர்த்தருடைய தூதனானவர் ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நீங்க சொல்றீங்களா, பிரதர் நான் பலவீனமானவன், நான் இந்த பாவத்தில் அடிக்கடி விழுந்து போகிறவன், என்னால் எழுந்து நிற்க முடியாதவன், பல முறை தோற்கடிக்கப்பட்டவன், நான் என் வாழ்க்கையே இழந்தவன், நான் அடிக்கடி ஃபெயில் ஆனவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துட்டா சொல்ற, ஏய் பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க உங்களை இது வரைக்கும் எப்படி பார்த்தீங்களோ அது பிரச்சனை இல்லை.
ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? உங்களை ஒரு பராக்கிரமசாலியா பார்க்குறாரு. நீங்க உங்களை நோஞ்சானா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் உங்களை ஒரு யுத்த வீரனா பார்க்குறாரு, ஒரு பெரிய பைல்வானா பார்க்குறாரு. இங்க பாருங்க, ஒரு மனுஷனை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொன்னா அது வேற. நம்ம பார்ப்போம், கட்டுடலாக பார்ப்போம், பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருப்பான், ஒரு ஜைஜாண்டிக்காக இருப்பான், மிகப்பெரிய பலவானாக இருப்பான். அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா அவன் பராக்கிரமசாலிப்பா, உடம்பெல்லாம் பயங்கரமாக வச்சிருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கடவுள் ஒருவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எப்படி இருக்கும் பாருங்க. உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் உங்களை நோஞ்சான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் நீங்க தோத்து போனவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் ஒண்ணுமே இல்லாதவன் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருப்பா? நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா! பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வருஷம் நீங்க பராக்கிரமசாலி செய்கிற காரியங்கள் இந்த வருஷம் நீங்க செய்ய போறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து என்னமா சொல்றாரு? நீ பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! ஆனா அந்த பராக்கிரமசாலி பாருங்க, பதிலுக்கு ஆண்டவர் பார்த்து அழுகிற மாதிரி, ஒப்பாரி வைக்கிற மாதிரி, ஒரு கோலம் மாதிரி பேசுறத நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தார் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஹல்லேலூயா! பாருங்க, அவர் பார்த்து பராக்கிரமசாலின்னு சொன்ன உடனே இவன் ஒரு லிஸ்ட்டு போடுறான். ஆண்டவரே நீங்கள் எங்களை கைவிட்டுட்டீங்க, ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் எங்களோடு கூட இருந்தாங்கன்னா ஏன் ஆண்டவர் நடக்க போகுது? நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்களே, இப்போ எங்களை கைவிட்டுட்டீங்களே, என்ன ஆண்டவரே அப்படின்னு புலம்புறதை பார்க்குறோம். இங்கே பாருங்க, அப்படி புலம்பனவனை, அழுதவனை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பராக்கிரமசாலின்றாரு. ஹல்லேலூயா! அங்க பாருங்க என்ன நடந்தது தெரியுமா? நெடுநாள் தோல்வி உன்னை நோஞ்சானாய் மாற்றிவிடும், நெடுநாள் தோல்வி உன்னை கோலையாக மாற்றிவிடும், நெடுநாள் தோல்வி உன்னை ஒன்றுமில்லாதவனாக்கி விடும். இங்க பாருங்க, மீதியானியர் வெட்டு கிளிகளை போல வருவார்களாம். வந்து நமக்கு நல்லா தெரியும், அவங்க தேசத்தை கொள்ளையிடுவார்கள், அவர்கள் தேசத்தை வீணாக்கி போடுவார்கள், ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள், ஜனங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள். மிகப்பெரிய ஒரு பஞ்சம், மிகப்பெரிய ஒரு யுத்தம், மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதிலேயே தூண்டிருந்த கிதியோன் அவன் புலம்பதான் செய்வான். ஆனால் அப்படிப்பட்டவர்களையே பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னமா சொன்னாரு? பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா! அது எதை பார்த்து சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா! ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்தியா? எப்பா இந்த அழுகுறதெல்லாம் கேட்கல. ஆண்டவர் இவங்க இந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லலை. இங்கே பாருங்க, ரொம்ப சொன்னார், எப்பா அதெல்லாம் ஓரமாக வை. அவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா! அங்கே சொல்கிறார் பாருங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த 2025க்கு உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்க. ஹல்லேலூயா! இந்த பலம் போதும், உங்ககிட்ட இப்போ இருக்கிற பலம் போதும். ஐயோ பிரதர், இல்லை நான் நோஞ்சானா இருக்கிறேன்றீங்களா? இல்லை பிரதர், உங்ககிட்ட இருக்கிற இந்த பலன் போதுன்றார் ஆண்டவர். இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. ஹல்லேலூயா! ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தான் சொல்றாரா, ஆண்டவர் சொல்லி தான் இதை செய்யறனா, அது மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தைரியமா களத்தர இறங்கிடலாம். வேற எதையும் யோசிக்க வேணாம், தைரியமா இறங்கிடணும், எதை பத்தி யோசிக்க கூடாது. ஏன்னா நம்மை அனுப்புகிறவர் அவர் அல்லவா. ஹல்லேலூயா! திரும்ப பாருங்க, அவன் 15ஆம் வருஷத்துல திரும்பவும் அழுகிறாரு. என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். ஹல்லேலூயா! என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாரோட வாழ்க்கையில இந்த பலத்தோட இருக்கிற அந்த பலத்தோட போனா, பிரதர் எதனால பிரதர் நான் ரட்சிப்பேன்? என் லைஃப்ல என்ன இருக்கு பிரதர்?
இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு, அதிசயம் நடக்கிறதுக்கு என் லைஃப்பில் என்ன இருக்குது, எதனால் இது நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்குது எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா, எதனால் நடக்கும், இது எப்படி நடக்கும், இது நடக்குமா அப்படின்னு. இங்கே பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். திரும்ப திரும்ப சொல்கிறாரு பாருங்க, நான் உன் கூட இருப்பேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன் கூட இருப்பேன்னார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னா, நம்ம இருதயத்தில் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதுக்கு சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரே மனுஷனை அடிக்கிற மாதிரி. மீதியானர் எப்படி திரும்ப வராங்களாம், வெட்டு கிளிகளை போல் வருவார்கள். வசனம் சொல்லுது, அவங்க என்ன வருவாங்கன்னா, 5வது வசனம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க எப்படி வருவாங்களாம் பார்த்தீங்களா, அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் மாடுகளோடும் கூடாரங்களோடும் அந்த வெட்டு கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். திரளான கூட்டம் நம்ம பார்க்குறோம். இவர் கிதியோன் பார்க்குறாரு, ஆண்டவரே திரளான வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்களாம், ஒரு பெரும் கூட்டமாய் வருவார்களாம். அப்படி வருவாங்க பாருங்க. அவங்க அப்போ அந்த மாதிரி வராங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம கவுண்டிங்னா திரளாய் இருக்கிறார்கள்னு. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, என்னப்பா சொல்ற, திரளாய் வருவாங்களா, பெரிய கூட்டமாக வருவாங்களா, வெட்டுக்கிளிகள் போல இருப்பாங்களா, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒரே ஒரு மனுஷனை அடிக்கிறது மாதிரி எல்லாத்தையும் அடிச்சிருவேன்றாரு. இங்கே பாருங்க, ரொம்ப வருஷமாக பயந்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு காரியத்துக்கு, பயந்து ஒடுங்கிட்டு இருக்கீங்களா ஒரு காரியத்துக்கு, பல வருஷமாக ஒரு காரியத்தில் தோத்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு காரியத்துக்கு. ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ என்ன செய்வேனா, ஒரே மனுஷன் ஒரு டப்புன்னு ரெடி அடிப்ப, ஒரு பெரும் கூட்டமே விழுந்துடும். ஹல்லேலூயா. அத்தனை பேரும் முறியடிக்கப்படுவார்கள். ஒரே மனுஷனை அடிக்கிற மாதிரி லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் நீ ஒரு மனுஷன் அடிக்கிற மாதிரி தான் உனக்கு எஃபர்ட். அதான் 1,00,000 பேரை அடிப்பேன், ஆனால் எப்படி தெரியுமா, ஒரு ஆளை அடித்த ஒரு ஃபீலிங் தான் உனக்கு வரும். அத்தனை பேர் விழுந்துருவாங்க. ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கா, போராட்டங்கள் நிறையா இருக்கா, ஊழிய பாதையில் நிறைய எழும்பி நிற்கிறாங்களா, பண தேவைகள் என்னென்னமோ இருக்குதா, ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதா. ஆண்டவர்மா சொல்ற, அது ஒன்றும் இல்லைப்பா, நீனு ஒரே மனுஷனை அடிக்கிற மாதிரி டப்புன்னு அடிச்சிருவ, அது எல்லாம் விழுந்துரும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் என்ன சொன்னார்னா, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னார். ஆரம்பிக்கிறது நம்ம தாங்க, நம்ம ஆரம்பிச்சிடணும் பாருங்க. அதான் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எழும்பிடணும், அப்புறம் கர்த்தர் மகிமை வந்துடும். அதுதான் இங்கே கிதியோனுக்கு நடந்தது. இங்கே பாருங்க, அந்த பலத்தோடு அவர் கிளம்பி போகும்போது 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்டாவது இந்த மீதியானியர் மட்டும்தான் இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எழும்பின உடனே இந்த கொஞ்ச பலத்தில் சரி ஆண்டவர் சொல்கிறார் எழும்பி போயிடலான்னு வந்து நிற்கிறாரு இந்த மனுஷன். இங்கே பாருங்க, மீதியானியரும் அவர்களோட அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினாங்க. பாருங்க, சத்ரு முன்ன இருந்ததை விட அதிகமான மாறிடுச்சு. உங்கள் லைஃப்பில் அப்படி இருக்குதா பிரதர்? முன்னாடி சத்ரு அதிகமாக இருந்தான், இப்போ பெரும் கூட்டம் எனக்கு எதிராக எழும்பிட்டாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க, போராட்டம் அதிகமாக இருக்குதுன்றீங்களா, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்றீங்களா? இங்கே பாருங்கள், அவங்க பக்கம் ஒரு பெரும் கூட்டம் வந்தது, ஒரு பெரும் சேனை வந்தது. ஏற்கனவே இந்த மீதியான வெட்டுக்கிளிகளை போல வருவானுங்க, அவனுக்கு கூட வந்து இந்த அமலேக்கியர் சேர்ந்துட்டான், கிழக்கத்திய புத்திரர் சேர்ந்துட்டான், யாவரும் கூட்டமாக கூட்டிட்டாங்க. அவங்க பக்கம் பெருங்கூட்டம் நிற்கிது. உடனே பார்த்தார் ஆண்டவர், கிதியோன், நான் சொன்னேன் இந்த பலத்தோட வான்னு சொன்னேன், உனக்கு இருந்த அந்த கொஞ்சம் பலத்தில் எழுந்து வந்தில, இப்போ பெருங்கூட்டம் உனக்கு முன்னாடி வந்துருச்சுல, பயந்துராத, இப்போ நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி அது அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. பாருங்க,
உங்கள் வாழ்க்கையில் எப்போ என்ட்ரி கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இல்லாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எப்போ என்ட்ரி கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அப்போ என்ட்ரி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எப்போ அற்புதத்தை எதை எப்போ செய்யணும்னு தெரியும். ஏன்னா அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். கரெக்டாக செய்வார் பாருங்க. எந்த நேரத்தில் அவர் சொன்னார்ல, அது வரைக்கும் தான் கிதியோனுடைய பலம். எங்க மீதியானர் மட்டும், அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கிதியோன் அவனோட பலத்து வரைக்கும் வந்தான். அந்த பலம் கூட கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பலம் தான். இங்க பாருங்க, அதுக்கப்புறம் கூட்டம் சேர்ந்தது, பெரும் கூட்டம் சேர்ந்தது. இப்ப கிளைமேக்ஸ் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா பலன் தேவை. அப்படின்னும் போது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினதுக்கு அப்புறம் தெரியும், எல்லாரும் முறியடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இது தாங்க நமக்கு தேவை. இங்க பாருங்க, உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு மேல இறங்குறது இல்லை, நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கிறோம், அற்புதங்கள் நடந்ததை பார்க்கிறோம். யுத்தங்கள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் யுத்தம் செய்ததை பார்க்கிறோம். அங்க கிதியோன் கையில வெற்றியை வந்ததை பார்க்கிறோம். இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் உங்க கொஞ்சம் உங்க பலத்தால போற மாதிரி இருக்கும். ஒரு டைம் வரும்போது ஆண்டவர் உங்களை அப்படியே தூக்கிட்டு போறத பார்ப்பீங்க. ஆண்டவருடைய பலன் உங்களை அப்படியே நிரப்பிடுறத பார்ப்பீங்க பாருங்க. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இதுதான் கிதியோனுக்கு அந்த வெற்றியை எடுத்து கையில் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் அழகா சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி யுத்தத்துக்கு போய் அனைவரையும் சங்கரித்தான். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இதுதான் தேவை. ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவை. பழைய ஏற்பாட்டு காலம் எடுத்துக்கிட்டாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைய காலகட்டம் கடைசி காலகட்டத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த வேதத்தில் எதுவுமே நடக்கல. இன்றைக்கு கூட நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதங்களை பார்க்க முடியும், அற்புதங்களை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஒன்றே ஒன்று தான், உங்களுக்குள்ள வாழுகின்ற ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே நடப்பிக்க, அவர் அற்புதங்களை நடப்பிக்க அவரை விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு என்ன வேலைன்னா அவரோட மெயின் இது அற்புதங்களை செய்வது தான். ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப பிடிச்சது பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப பிடிச்சது பரிசுத்தம். ரெண்டாவது என்ன தெரியுமா, நான் பார்த்ததுல இந்த பரிசுத்த ஆவியானவர் ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அற்புதங்களை செய்து கொண்டு இருப்பது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு, ஒரு பேட்ஸ்மேன்னா அவனுக்கு 4 அடிக்கிறது, 6 அடிக்கிறது, ரன் அடிக்கிறது ஆசையா இருக்கும். ஒரு பவுலருக்கு விக்கெட் எடுக்கிறது ஆசையா இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன தெரியுமா, அற்புதங்களை செய்வது ஆசை. ஹல்லேலூயா. அதனால் இந்த மனுஷனை இந்த பரிசுத்த ஆவியானவர் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்னமா செய்வார், அந்த மனுஷனை வச்சு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். எல்லாரும் ஒன்று ஞாபகம் இருக்கணும், நான் யாருன்னா நானே ஒரு அற்புதம். நான் ஏன் அற்புதத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்க வேண்டும்? நானே ஒரு அதிசயம். நானே அதிசயத்திற்காக புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டும்? நான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுத்து விட்டால் போதும். அற்புதமாகிய எனக்குள், அதிசயமாகிய எனக்குள் இருந்து அற்புதங்கள் ஆராய் புரண்டு ஓடும். ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருந்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் எனக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. அற்புதம் அற்புதம் அற்புதம், அதிசயம் அதிசயம். இதுதான் ஒரு மனுஷனுடைய காலையிலேருந்து நைட்டு தூங்கும் போதும், தூக்கத்தில் கூட கனவுலையும் அற்புதம், கனவிலையும் அதிசயம், விடிந்தால் அற்புதம். ஹல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் அநேக ஜனங்களை, கட்டுகளில் இருக்கும் ஜனங்களை விடுவிக்கும், பாவத்தில் இருக்கும் ஜனங்களை விடுவிக்கும், நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும், நோய்வாய்ப்பட்டவர்களை சுகமளிக்கும், பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கான வேலைகளை துரிதமாய் நம்ம செய்ய முடியும் பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரதர், நான் சொல்றேன், இந்த வருஷத்துல ப்ராஃபஸியா சொல்றேன், இந்த வருஷத்தை தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் உங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களை எல்லாம் பிரமிப்பாய் பார்ப்பார்கள், உங்களை எல்லாம் அதிசயமாய் பார்ப்பார்கள். என்னடா ஆச்சு இவனுக்கு, இது வரைக்கும் என்னடா ஒரு மாதிரியா இருந்தான்,
திடீர்னு வேற மாதிரி ஆயிட்டான்டா அவன் அப்படின்னு பார்ப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் அதிசயங்களையும் பார்த்து ஜனங்கள் பிரமிப்பார்கள். உங்கள் மூலமாய் நடக்கும் அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தும் ஜனங்கள் பிரமிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, உமக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் தியானிச்சோம் இயேசப்பா, நாங்களே பிரமிக்கத்தக்க அற்புதம், நாங்களே ஒரு அதிசயம். நாங்கள் ஒரு அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக கலங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களே ஒரு ட்ரெஷர், நாங்களே ஒரு பொக்கிஷம். நாங்கள் ஒரு 100 ரூபா 10 ரூபாய்க்காக அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ள நாங்கள் கிரியை செய்ய இடம் கொடுத்துட்டோம்னா போதும். கலாத்தியர் 5:3 பார்க்கிறபடி உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர்னு பார்த்துட்டோம். நீங்க தான் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் எங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், எங்களை கொண்டு அற்புதங்களை செய்கிறவர். எங்களை யூஸ் பண்ணுங்க, எங்களை யூஸ் பண்ணுங்க. எங்களை ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா வச்சுக்கோங்க. எங்களுக்குள்ள இருந்து நிறைய ஆண்டவரே ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகட்டும். ஸ்பிரிச்சுவல் மிராக்கிள்ஸ், எல்லா சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். ஆண்டவரே, யாராய் ஓடட்டும். எங்களை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு நாங்களும் ஒரு அற்புதமாக இருப்போம் அப்பா. நாங்கள் அநேகரோட வாழ்க்கையிலேயே அற்புதங்களை செய்வோம். நாங்களும் பிரமிப்பானவர்களாக இருப்போம். மற்றவங்க பார்க்கும்போது நாங்களும் பிரமிப்பாக இருப்போம். அதே மாதிரி எல்லா ஜனத்தையும் பிரமிப்பான ஜனங்களாய் நாங்கள் மாற்றுவோம். அற்புதங்களை கடத்தி செல்வோம். இந்த உலகம் முழுவதும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நிரப்புவோம். ஒரு பெருங்கூட்டத்தை உங்களுக்காய் நாங்கள் ஆயத்தம் பண்ணுவோம். ஆண்டவரே, பெரும் ஜனத்தை விடுதலை செய்து ஆண்டவர் அண்டை கொண்டு வருவோம். இயேசுவின் அண்டை கொண்டு வருவோம். பரலோகத்திற்கு கொண்டு வருவோம். பாவத்தின் பிடியிலும் சாபத்தின் பிடியிலும் சாத்தானின் பிடியிலும் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை உங்கள் சொல்படி கேட்டு உங்கள் சொல்படி நடந்து நாங்கள் வாழ்ந்து அப்படிப்பட்ட ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் கொண்டு வருவோம். ஆண்டவரே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம். ஹோலி ஸ்பிரிட் முழுவதும் எங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, முழுவதும் எங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, எல்லா தேவ பிள்ளைகளை சொல்லுகிற எல்லாரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள நீங்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற நீங்கள் அவங்களுக்குள்ள அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்க போறீங்க. இந்த 2025 அவங்களை கொண்டு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது. அவங்களே அவங்கள இந்த உலகம் ஒரு பிரமிப்பா பார்க்க போகுது. அவங்களே ஒரு அதிசயம் பார்க்க போகுது. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை கொண்டு நடக்க போற அற்புதங்கள் அதிசயங்களால உலகம் உங்களை பிரமிப்பா பார்க்க போகுது. நம்மள உலகம் பிரமிப்பா பார்க்க போகுது. நமக்குள்ள அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தாதான் அது நடக்கும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அவர் நமக்குள்ள இருந்த அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்துவிட வல்லவராய் இருக்கிறார். அவர் வேலையை அதான், அவரால் அது செய்யாம இருக்க முடியாது. ஹோலி ஸ்பிரிட்டால ஒரு காரியம் செய்யாம இருக்க முடியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரால் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நமக்குள்ள வாழ இடம் கொடுத்துருவோம். அவரை நமக்குள்ள வாழ இடம் கொடுத்துருவோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், அவர் வாழட்டும், அவர் வாழட்டும். நம்ம மாம்சம் இல்லை, நம்ம ஆசை இல்லை, நம்ம சித்தம் இல்லை, நம்மளுடைய சிந்தனைகள் வேணாம். அது வரைக்கும் வாழ்ந்தது போதும். இனிமேல் நமக்குள்ள ஆண்டவர் வாழட்டும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாழட்டும். அவங்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ள அவங்களை வாழ செய்வோம். அவர்களை கிரியை செய்ய வைப்போம். நம்ம பார்வையில், நம்ம பேச்சில், நம்மளுடைய கிரியைகளில் பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வார்த்தையை இந்த ஜனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எல்லாரும் இந்த வருஷத்தில் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நாங்கள் இருக்க போகிறோம். உலகம் எங்களை பிரமிப்பாய் பார்க்க போகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஒருவருக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் எதிர்காலத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த 2025 எங்களை கொண்டு நீ என்னென்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ, என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய சித்தம் வைத்திருக்கிறீங்களோ, அந்த சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுவதும் கொடுக்குறோம். ஆண்டவரே, உங்கள் இஷ்டம் போல எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி கண்டிப்பாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களிடம்
பேசியிருக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் வேறு மெசேஜை பேச வச்சார். தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கானவைகள், நமக்கானவைகள். இந்த 2025 ஆண்டவர் நம்மளை பிரமிப்பாய் வைக்க போகிறார், அதிசயமாய் வைக்க போகிறார். இந்த வருஷம் முழுவதும் அதையே நம்ம சிந்திச்சு கொண்டு இருப்போம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆவியானவர் ஒருத்தனை இடம் பிடிச்சிட்டாருன்னா என்னென்ன பண்ணுவார்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்தாலே போதும், விட மாட்டார். அவனை போட்டு ஒரு வழி பண்ணிடுவார் அந்த மனுஷனை. அதனால் ஆவியானவருக்கு இடம் கொடுத்துருவோம். தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன். காட் பிளஸ் யூ.